ஹலோ வணக்கம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவாக பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஹோம்மேட் ஃபில்லிங்ஸோட பட்டர்ஸ்காட்ச் கேக்கை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 100 கிராம் சுகர் எடுத்து லோ மீடியம் ஸ்பீடில் இண்டக்ஷனை வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஃபுல் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்து நான் சுகரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இது லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி பர்ன் ஆகிடும். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இது மெல்ட் ஆன ஸ்டேஜ்க்கு அப்புறமா இதில் வந்துட்டு நம்ம 50 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் போட்டுக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ண பட்டர் பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பட்டர் அவைலபிளாக இருக்கும் இந்த பிராண்டுது, ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா 80 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை அதில் வந்து போர் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி வந்து 80 கிராம்ஸ் அளவுக்கு க்ரீமை வந்து மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மில்கி மிஸ்ட் க்ரீம் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீமை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த க்ரீமை ஊற்றின உடனே அந்த ஒரு மிக்சர் வந்து ஃபுல்லாக கம்பைன் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம்மேட் சாஸ் ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம க்ரன்ச்சஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கிற அதே ஒரு வெசல்லே நம்ம பண்ணிக்கலாம். அதில் நான் 50 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் போட்டு நான் ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணேன் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். கூட ஒரு பக்கம் வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, நீங்கள் பண்ணுறப்ப ஒரு பிளேட்டை வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் போட்டோ இல்லை பட்டர் போட்டோ. நான் வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டேன் கீழே. ஆனால் அதை எடுக்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் அந்த ஒரு மிஸ்டேக்கை செய்யாதீங்க. நார்மல் பிளேட்லேயே போட்டு எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நான் பட்டர் ஷீட் போட்டு எடுக்கிறப்ப எனக்கு ரொம்பவே டார்ச்சர் ஆகிடுச்சி. அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சி. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அதிலே ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு அதை எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம லேயரிங் பண்ணிக்கலாம், கேக் லேயரிங்கு. அதுக்கு வந்து பேஸில் ஒரு க்ரீம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பாஞ்ச் வச்சு விப்பிங் க்ரீம் கொஞ்சமாக போட்டு எடுத்து அதுக்கப்புறமா ஃபில்லிங்க்கு வந்துட்டு நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, அப்பயே அது ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சில் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் வெளியே வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் சாலிடாக கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அது மாறும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த ஹோம்மேட் க்ரஷஸையும் போட்டு நம்ம ஃபில்லிங்காக கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லேயரையும் நம்ம ஃபில்லிங் கொடுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே நான் பண்ண ஃபஸ்ட் மிஸ்டேக்கு என்னன்னு சொல்கிற பாருங்கள். இங்கே லாஸ்ட் லேயர் வைக்கிறப்போ நான் க்ரீமை போட்டுட்டேன், சுகர் சிரப் போடாமல். ஸோ நான் கேக் செய்கிறப்போ ஒரு வாட்டி ரொம்பவே சொதுப்பிடுவேன். அது ஏன்னே புரியறதில்ல ஒரு வாட்டி. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் க்ரீமெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நான் சுகர் சிரப் போட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா க்ரம் கோட் ஆன உடனே நம்ம ஃப்ராஸ்டிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். நான் எப்பயுமே ஃப்ராஸ்டிங் வந்து பைப்பிங் பேக்கில் தான் சொல்லுவேன். பிகாஸ் நம்மளுக்கு எவ்வளோ க்ரீம் யூஸ் பண்ணுறோன்ற ஒரு அளவு தெரியும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு டைம் ரொம்ப சேவிங்காக இருக்கும் நம்ம பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுறதுனால. இது வந்து நான் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutesலேயே நான் ஃப்ராஸ்டிங் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். அதே நம்ம ஸ்பேச்சுலாவில் பண்ணுறப்ப நம்மளுக்கு அநேக கேப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை ஃபில் பண்ணணும், ஸ்க்ராப் பண்ணணும், ஃபில் பண்ணணும், ஸ்க்ராப் பண்ணணுன்றதுலேயே நம்மளுக்கு டைம் போயிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் பைப்பிங் பேக் டெக்னிக் தான் அநேகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த கேக் செய்கிறப்போ நான் நிறைய வாட்டி ரொம்பவே சொதுப்பி எடுத்துட்டேன். ஸோ ஃப்ராஸ்டிங் வரைக்கும் நல்லா தான் வந்துச்சு. அப்பாடா, ஒரு 2-3 minutesலேயே டிசைனிங் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஒரு 1 minute டிசைன் முடித்து எடுத்து வச்சிடலாம் கேக்குன்ற நேரத்தில் வந்து நிறையவே சொதுப்பல் பண்ணிட்டேங்க. என்னன்னா, நான் நினச்சிட்டு இருந்த ஒரு டிசைனை இங்கே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பட்டர் சாஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, பட்டர் ஸ்காட்சோட ஃபில்லிங்கு, அதை வந்து நான் ட்ரிப்பிங்காக கொடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு 2 drops போட்டேன். அது வந்து ஸ்பூனில் போடுறப்போ ரொம்பவே பெருசாக வந்து அந்த ட்ராப்ஸ் வந்து ரொம்பவே திக்காக வந்த மாதிரி இருந்துச்சு, பெருசாக வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா பைப்பிங் பேக்கில் போட்டு சரி சின்னதாக போடலான்னு சொல்லி பைப்பிங் பேக்கில் எடுத்தேன். அந்த ட்ரிப்பு கீழவே விழ மாட்டேங்குது. ஐயோன்ற மாதிரி ரொம்பவே தலைக்கு எடுத்துக்கிட்டேன் நானே. சரி என்ன பண்ணுறது, சரி ஃபினிஷிங் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு மேலே வந்து அந்த
சாஸை ஊற்றிட்டு ஒரு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பைரல் டிசைன் கொடுத்து எடுத்து அது என்னவோ எனக்கு பிடிக்கவே இல்லை. மறுபடியும் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு சைடில் கொடுத்துருந்த அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பெரிய ட்ரிப்ஸ் கூட எதுக்கு, இதுக்கு மேலே வராது போல், அது திக்காயிடுச்சு சாஸுன்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்துட்டு நார்மலாக விப்பிங் க்ரீம் மறுபடியும் சைட்லலாம் ஏதோ அன்ஃபினிஷ்டாக இருந்துச்சு. மறுபடியும் ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் எதுக்கோ எடுத்து வச்சுருந்தேன், ஐ மீன் க்ரீம் கலரு. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நான் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒரு டிசைனை முடித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா சைடில் பார்த்திங்கன்னா அந்த க்ரன்ச்சஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து நான் சைடில் ஃபுல்லாக ரவுண்டாக ஃபில்லிங்காக கொடுத்துட்டேன். இது நடுவில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துடுச்சு. என்னன்னா அந்த ஒரு சின்ன பவுலில் வச்சு தான் அந்த ஃபில்லிங் எல்லாம் வச்சுருந்தேன். அது டமார்னு கீழே விழுந்து பாதிக்கு ஃபில்லிங் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. அதில் ஓரளவுக்கு நான் கீழெல்லாம் ஃபில்லிங் கொடுக்கணுன்ற ஐடியாவில் இருந்தேன். பட் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் சைடில் மட்டும் ஃபில்லிங் கொடுக்குற அளவுக்கு அந்த ஒரு பவுலில் மீதி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிற சொதுப்பல் நான் இது தான். ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு எழுதலான்னு போனேன். அதை ஹாப்பின்னு எழுதிட்டு பெருசாக எழுதிட்டேன். பர்த்டே எழுதுறதுக்கு அப்புறம் அவங்களோட பேர் எழுதுறதுக்கு அங்கே கேப்பே இருக்குல்ல, அதுக்கப்புறமா அதையும் ஸ்க்ராப் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் கவனம் வந்துச்சு, சரி வீட்டில் தான் ஒரு சின்ன டாப்பர் இருக்கே அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட பேரை மட்டும் எழுதிடலான்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக அந்த டாப்பர் வச்சு பார்த்து ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுடான்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேரையும் முடித்து எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக அந்த பேர் கூட எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக வரல. அது மறுபடியும் நான் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக பைப்பிங் பேக்கில் ஒரு ஓட்டை போட்டு இந்த டிசைனை எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ நேரம் என்னோடய கேக் ஸ்டோரியை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வர வீடியோஸில் வந்து நான் கேக் மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாய், see you in the next video.